வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா, அவர் உச்சத்தில் இருந்து வந்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்னு இவர் சொல்லி தெரிகிறாரு. ஆனால் இவரை வர வச்சாங்க. யார் வர வச்சாங்க? இவரோட ஒரு மாமி இருக்காங்க தெரியுமா? அந்த மாமியோட தாய் மாமன் ஆர்எஸ்எஸில் மிகப்பெரிய ஒரு ஆள். இது எல்லாம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாகவே திட்டமிட்டு ஆளை கொண்டு வர்றாங்க. இவர் பாஜகவினுடைய பி டீமு சி டீம்லாம் கிடையாது. இவர் தான் மெயின் டீமே. பாஜகவால் களமிறக்கப்பட்டவரே இவர் தான். இவர் களமிறக்கப்பட்டு இவர் இன்னைக்கு வெற்றியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படியே தேர் எழுத்து தெருவில் விட்ட மாதிரி 108 ஆம்புலன்ஸில் வந்து நிற்கிறாரு எமர்ஜென்சியில். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மெயின் டீமு உள்ளே இறங்கி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாத்தையும் சாதிக்க போகுது. அதுக்கு தான் கொண்டு வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இவருக்கு எக்ஸு ஒய் இசட்டு பாதுகாப்பு பிரிவுலாம் கொடுத்தாங்க தெரியுமா? என்ன சும்மா கொடுத்தாங்களா? சோழியம் குடிமை சும்மா ஆடுமா? எல்லாம் அங்கே இருக்கிறவன் தான். திரிசா மாமியினுடைய ஒட்டுமொத்த அந்த அம்மாவினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமும் நம்ம திரிசா மாமி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவருடைய சித்தப்பா அவருடைய தாய்மாமன் எல்லாம் ஆர்எஸ்எஸில் இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம விஜயை உருவாக்கி இங்கே விஜய் தான் மெயின் டீமு. அதனால தான் இந்த எக்ஸ் ஒய் இசட் பிரிவு பாதுகாப்பு, தேர்தலுக்கு போகாமலே ஜெயிக்கிறது, பிரச்சாரத்திற்கு போகாமலே ஜெயிக்கிறது, இதெல்லாம் விஜய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெயின் டீமு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவன் என்பதை உணருங்க. இது இன்னைக்கு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. மிக விரைவில் நீங்கள் உணர முடியும், உணர்வீர்கள்.